வணக்கம் நேயர்களே. தனது தனித்துவமான பாடல் மூலம் இன்று வரை ரசிகர் மத்தியில் நிலைத்திருக்கும் கவியரசர் கண்ணதாசர் தனது பாடல்களில் நடிகைகள் பலரை கிண்டல் செய்திருப்பதை கேட்டிருப்போம். ஆனால் அவர் கவிதையால் தனது மனைவியை கிண்டல் செய்துள்ளார் என்று அவரது மகள் கூறியுள்ளாராம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர்தான் கவியரசர் கண்ணதாசன். தன் வாழ்நாளில் தான் சந்தித்த அனுபவங்களை வைத்து பல பாடல்கள் எழுதியுள்ளார். கண்ணதாசரின் கைவண்ணத்தில் வந்த பல பாடல்கள் இன்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. மனிதன் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்ணதாசர் தனது வரிகள் மூலம் ஆறுதல் கூறியுள்ளார். அதேபோல் ஒரு கவிஞர், இசையமைப்பாளர் இடையே நெருக்கம் இருந்தது என்று எடுத்துக்கொண்டால் அதில் முன்னணியில் இருப்பவர் கண்ணதாசர், எம்.எஸ். விஸ்வநாதன் தான். இவர்கள் இருவரும் தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்துள்ளனர். மற்ற இசையமைப்பாளர்கள் இசையில் கண்ணதாசன் பல பாடல்களை எழுதியிருந்தாலும் எம்.எஸ்.உடன் இவர் எழுதிய அனைத்து பாடல்களுமே தனி ரகம் என்றே சொல்லலாம். திரைப்பட பாடல்கள் மட்டுமல்லாமல் கவிதைகள் எழுதுவதிலும் வல்லவராக இருந்துள்ள கண்ணதாசர் தனது பாடல்களில் சில நடிகைகளை கிண்டல் செய்துள்ளார். தான் எந்த இடத்தில் இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி தனது கவித்துவத்தை காட்டிவிடும் கண்ணதாசர் வீட்டிலும் அதே தொடர்ந்துள்ளாராம். வீட்டிலும் தனது குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் சின்ன கவிதைகள் பாடுவதை வழக்கமாக வைத்திருந்த கண்ணதாசர் தனது மனைவியை பற்றியும் கிண்டலாக கவிதை பாடியுள்ளாராம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். தனது மனைவியை பார்த்து, கவிஞன் அவன் பாடுவது தமிழ் பாட்டு, ஆனால் அவன் கட்டிக்கொண்ட பொண்டாட்டி கைநாட்டு என்று பாடுவார். 3ஆம் வகுப்பு வரை படித்திருந்த கண்ணதாசரின் மனைவி அதன் பிறகு முன்னேறி கையெழுத்து போட கற்றுக்கொண்டாலும் கண்ணதாசர் கடைசி வரை தனது மனைவியை கைநாட்டு என்று தான் அழைத்துள்ளாராம். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில், இவ்வளவு சொல்கிறீங்க, உங்கள் காது ஓரமாக நரைத்த முடி இருக்கிறதே, வயசாகுது, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க என்று கேட்டுள்ளாராம். மனைவியின் கேள்விக்கு பதிலளித்த கண்ணதாசர், காதோரம் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதடி என்று கவிதையால் பதிலளித்துள்ளாராம் கண்ணதாசர். பின்னாளில் இந்த வரி ஒரு முழு பாடலாக வடிவம் பெற்றது என்று கண்ணதாசரின் மகள் ஒரு பேட்டியில் கூறியுள்ளாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.